ஹாய், வணக்கம். இந்த கியூஆர் கோட் நான் வந்து நம்மள பயன்பாடில் வந்தவுடனே என்ன பிரச்சனை சொன்னால், அந்த செகண்ட் ஹேண்ட் வாகனத்தை வந்து இப்போ கியூஆர் கோட் போடுறது வந்து சரியாக கஷ்டப்படினோம். வந்து என்ன சொன்னால், அந்த முதல் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அது வந்து இன்னொரு கைக்கு மாறி போய்க்கு உங்களால் பெற்றோர் பிரச்சனைபடியாக அந்த முக்கியத்துவம் தெரியலை. இப்போ பெற்றோர் பிரச்சனை கியூஆர் தேவையான செகண்ட் ஹேண்டாக வாங்கின ரெஜிஸ்டர் பண்ணணும்னு யோசிச்சா அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியலை. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் வருது. இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், ஒரு சொல்லியிருந்தாங்க, முதல் வச்சுருந்த அந்த ஓனரை தொடர்பு கொண்டு அந்த அவர் ரெஜிஸ்டர் பண்ண அந்த கியூஆர் கோட்டை டிலீட் பண்ண திருப்பி புதுசாக அடுத்தவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சில இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் ஓனரை வந்து தொடர்பு கொள்ள முடியாது. வேறு எங்கேயும் அந்த புரோக்கர் மூலம் வந்ததால் தொடர்பு கொள்ள முடியாது. இப்போ அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்கள்கிட்ட இப்போ ஆட்டோ பேரில் இருக்கிறோ இல்லாட்டி அந்த பைக் புத்தகம் ஐசி கொண்டு உங்கள்கிட்ட டிஎஸ் ஆஃபீஸுக்கு சென்றால் அங்கே வந்து அதை வந்து அந்த பழைய கியூஆர் கோட்டை டிலீட் பண்ணி உங்கள்கிட்ட புதிய நம்பருக்கான கியூஆர் கோட்டை பெற்று தருவான்னு சொல்லி ஒரு செய்யணும்னு பார்த்தேன். அதோட இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க, நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அதில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து 2 இடைவெளி விட்டு உங்கள்கிட்ட அந்த வெஹிக்கிளோட நம்பரை வந்து எஸ்எம்எஸ் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து முதல் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த அந்த கியூஆரை வந்து டிலீட் ஆகாமல் சொல்லியும் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் கொடுக்குற புது அந்த சிம்முக்கு வந்து திருப்பி நீங்கள் வந்து கியூஆரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்லி அதில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த ஃபோன் நம்பர் தாரன், நீங்கள் இருக்க ரைவ் பாருங்கள். தேவைனாக்க 0770. மற்றது தொடர்ந்து மிச்சம் 4 தான் ஃபுல்லாக 4 போகுது. நீங்கள் இந்த கியூஆர் பிரச்சனையில் இருக்கிறார்கள் 2 விஷயத்தையும் இருக்க முயற்சி செய்து உங்களுக்கான அந்த கியூஆர் கோட்டை பெற்றுக்கொள்வதற்கான வழியை பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி.